தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் தேர்வு எண் 4ற்கான விரிவான விடை குறிப்புகளை இங்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து நம்ம 29வது கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா தமிழ் பாடப்பகுதியை பொறுத்தளவு நிறைய விஷயங்கள் புரிஞ்சு அந்த இலக்கணத்தை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சில விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1வது கொஸ்டின்லேருந்து இருக்கிற எல்லாமே சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணி கலைச்சொற்கள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 29வது கொஸ்டின்லேருந்து சில இலக்கண விதிகள் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டேரெக்டாக 29வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 29வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1 + இடம், ஓகேவா, இது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம புணர்ச்சி விதி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அதில் முக்கியமானது என்ன, எண்ணுப்பெயர் புணர்ச்சி, ஓகேவா, எண்ணுப்பெயர் புணர்ச்சி. இந்த எண்கள் இந்த 1, 2, 3, 4 அது 10 வரை மற்றொரு வறுமொழியோடு சேரும்போது அது எப்படி மாறுது அப்படின்றதில் இன்றைக்கி 1 அப்படின்றத வச்சு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இப்போ 1 + 1000 இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 1000 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி 2 + 1000 2 + 1000 இதை என்ன சொல்கிறோம், 1000 சொல்கிறோம். ஓகே, இது ரெண்டை வச்சு நம்ம இதற்கான விதியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்னன்னு பாருங்கள், 1 + 1000 2 + 1000 எப்போவுமே நம்ம நிலைமொழி வறுமொழின்ற அந்த ஒரு கான்செப்ட் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலைமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், நிலைமொழி. செகண்ட் இருக்கிறது வறுமொழி. ஓகே, நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வறுமொழியில் முதல் எழுத்தை மட்டும் செக் பண்ணுங்கள். இப்போ வறுமொழியில் முதல் எழுத்து என்ன இருக்குது, உயிரெழுத்தாக இருக்கா. வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 1ன்றது ஓர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்போ வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது எப்படி மாறும், 1ன்றது ஓர் 1000 மாறும். ஓகே, அதே மாதிரி 2 அப்படின்றதுலையும் அதோட எண்ணுப்பெயர் புணர்ச்சியும் இதே மாதிரி சேமாக தான் வரும். வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது பாருங்கள், உயிரெழுத்து ஆவணன்ற உயிரெழுத்து வந்தனால இது 2ன்றது எப்படி மாறும், ஈர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, இன்கேஸ் வறுமொழியில் உயிரெழுத்து வரலை அப்படின்னா அது அப்படியே தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாமா. இப்போ 1 + 1/4, ஓகேவா, இதோட புணர்ச்சி விதி என்ன, இதை சேர்த்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எப்படி சேர்த்து எழுதலாம் பாருங்களேன். 1/4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன செக் பண்ணோம், வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கான்னு செக் பண்ணோம். வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்து இல்லாதனால இது எப்படி மாறும், 1/4 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, 1/4 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். பாருங்களேன், 1 + கை இது எப்படி மாறும். அகெயின் நம்ம எது செக் பண்ணோம், வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் மட்டும் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இல்லை உயிரெழுத்து இல்லை அப்படின்னா அது எப்படி மாறும், 1 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அப்போ 1 + கைன்றது 1 கை. ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கான்செப்டை வச்சு இருக்கிற கொஷின்ஸ்க்கெலாம் வரிசையாக ஆன்சர் பண்ணலாம். 29வது கொஷினு, சரியான எண் அடையை தேர்வு செய்க. 1 + இடம், வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ இது எப்படி மாறும், ஓர்னு மாறும். அப்போ ஓர் + இடம் ஓரிடம். ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்து 30வது கொஷினு, கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணலாம், வறுமொழியோட முதல் எழுத்தை மட்டும் செக் பண்ணால் போதும். பாருங்கள், இது நிலைமொழி. வறுமொழியில் முதல் எழுத்து என்ன இருக்குது, நம்மளுக்கு உயிரெழுத்துன்னு இருக்குது. உயிரெழுத்துன்னு வந்துச்சுன்னா ஓர்னு தான் வரணும். அப்போ எது சரி, ஏன்ற ஆப்ஷன் சரி. பீன்ற ஆப்ஷனில் என்ன தப்பாக இருக்குது பாருங்கள், வறுமொழியில் நம்மளுக்கு உயிரெழுத்து இருக்குது. அப்போ இது என்னென்ன வந்திருக்கணும், ஓர் இனிய நகரம்னு வந்திருக்கணும். ஓகேவா. இது பாருங்கள், ஒரு நகரம், இது சரியா. நம்ம பார்த்தோம்னா வறுமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்து இருந்தால் தான் ஓர் வரணும். உயிரெழுத்து இல்லை, அப்போ ஒருன்றது சரி தான். அப்போது 30வது கொஷினுக்கு ஏவும் சரி சியும் சரி, ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், டி ஆப்ஷனில் ஓர் நகரம் கொடுத்துருக்காங்க. வறுமொழியில் நம்மளுக்கு உயிரெழுத்து இல்லை, ஆனால் இங்கே ஓர்னு வந்திருக்கு, அதனால் இது தவறு. ஸோ 30வது கொஷினை பொறுத்தளவு ஏ சி ரெண்டில் எது போட்டிருந்தாலும் சரிதான். அடுத்து 31வது கொஷினு, ஒரு ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க. பாருங்கள், ஓர் ஊரில் இது சரியாக தான் இருக்குது. ஏன்னா வறுமொழியில்
உயிரெழுத்து இருக்கிறனால ஓர்ன்றது வரணும். அப்போ ஓர் ஊரில்ன்றது சரிதான், ஒரு பாட்டி வசித்தால். ஓகே, அப்போ ஏ ஆப்ஷன்ன்றது சரியாக தான் இருக்குது. மற்ற ஆப்ஷனை செக் பண்ணிடலாம். ஓர் ஊரில் சரியாக தான் இருக்குது, ஆனால் ஓர் பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமொழியில் உயிரெழுத்து இல்லை, வறுமொழியில் உயிரெழுத்து இல்லாதனால இங்கே ஓர் பாட்டின்றது வராது, ஒரு பாட்டி அப்படின்னு தான் வரும். அதனால் பி ஆப்ஷன் தப்பு. சி ஆப்ஷன் பாருங்கள், ஒரு ஊரில் இருக்குது, தப்பு. ஏன் அப்படின்னா வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் இதில் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இங்கே ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இது சரிதான். ஏன்னா வறுமொழியில் நம்மளுக்கு உயிரெழுத்து இல்லை, அதனால் ஒரு அப்படின்றதான் வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ஊரில் கொடுத்துருக்காங்க, தவறு, ஓர் ஊரில். ஓகே, இங்கே ஓர் பாட்டின்னு கொடுத்துருக்காங்க, எனது ஒரு பாட்டின்னு தான் வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 31வது கொஷனுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 32வது கொஷனுக்கு கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அகைன் ஓர் வளமான, பாருங்கள் வறுமொழியில் உயிரெழுத்து இல்லை, அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு வளமான அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏன்றது தவறாக இருக்குது. ஒரு இனியன்னு சொல்லியிருக்காங்க, ஓர் இனியன் வந்திருக்கணும், ஏன்னா வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் தப்பாக தான் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் பாருங்கள், ஒரு பசுமையான சரியாக தான் இருக்குது. ஒரு பசுமையான, காடு கண்ணில் தெரிகிறது, இதில் எந்த ஒரு ரைடரும் இல்லை, சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பசுமையான, ஓகேவா, சரிதான். ஓர் பசுமையானன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. ஏன் அப்படின்னா வறுமொழியில் நம்மளுக்கு உயிரெழுத்து இல்லை, உயிரெழுத்து இருந்தால் மட்டும்தான் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அதனால் டி ஆப்ஷன்றது தவறு. ஸோ அப்போ 32க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து 33வது கொஷனுக்கு பிழையான தொடரை கண்டறிக. ஓகே, மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. பாருங்கள், அவங்க எதை தான் செக் பண்ணாங்க, ஓர்ன்றது மட்டும் செக் பண்ணால் போதும். ஒரு பறவைன்றது சரிதான், ஏன்னா வறுமொழியில் உயிரெழுத்து இல்லை, அப்போ ஆப்வியஸாக ஒரு அப்படின்றது தான் வரும். ஒரு பறவை சரி. காட்டின் நடுவே ஓர் ஆலமரம் இருந்தது. ஓகே, இது சரிதான், ஏன்னா வறுமொழியில் உயிரெழுத்து வந்தனால ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, அப்போ இதுவும் சரிதான். அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள், வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது. இதில் என்ன தப்பு இருக்குது, உரல் வறுமொழியில் உயிரெழுத்து வந்தனால இது ஓருன்றது வராது, ஓர்ன்னு தான் வந்திருக்கணும், ஒரு வராது, ஓர் உரல் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்போ சி ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது. ஓர் ஊரின் வறுமொழியில் உயிரெழுத்து வந்தனால ஓர்ன்றது வந்திருக்கு, சரியாக இருக்குது. நடுவே தாமரை குளம் இருந்தது. ஸோ ஓகேவா, டி ஆப்ஷனும் சரியாக தான் இருக்குது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, பிழையான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 34வது கொஷின், ஒன்று ஐயம். இது வழக்கம் போல் எப்படி மாறும், வறுமொழியில் எது மட்டும் செக் பண்ணணும், வறுமொழியில் உயிரெழுத்து இருக்கான்னு மட்டும் செக் பண்ணணும், வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இது எப்படி மாறி இருக்கும், ஓர் ஐயம் இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அப்போ 34க்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஓர் ஐயம். 35க்கு சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 + 4, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வறுமொழியை மட்டும் செக் பண்ணுங்கள், வறுமொழியில் உயிரெழுத்து இருந்தால் ஓர் வரும், இல்லைன்னா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி பார்க்க சொல்லும்போது 1 + 4ன்னு வந்திருக்கு. இதுக்கு சரியான விடை என்னது, ஒரு நாள். ஏன்னா வறுமொழியில் நம்மளுக்கு உயிரெழுத்து வரல, உயிரெழுத்து வந்தால் தான் ஒரு நாள்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதனால் இது தவறு. ஸோ 35க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஒரு நாள். அடுத்து 36வது கொஷின், பிழை திருத்துதல். ஓர். ஓகேவா, இதில் என்ன பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலேயே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஒரு இரவும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, ஓர் இரவும், ஏன்னா வறுமொழியில் உயிரெழுத்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஓர் பகலும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வறுமொழியில் உயிரெழுத்து இருந்தால் தான் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், உயிரெழுத்து இல்லை அப்படின்னா ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அப்போ இதற்கு சரியான விடை எப்படி இருந்திருக்கணும், ஓர் இரவும் ஒரு பகலும் அப்படின்னு இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சரியான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பியில் இருக்குது, ஓர் இரவும் ஒரு பகலும். ஓகே, ஓர் இரவும் ஒரு பகலும் சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ 36க்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 37வது கொஷின், பிழை திருத்தம் ஒரு ஓர். ஓகேவா, அதே தான். ஆனால் இது என்ன அப்படின்னா, இதே மாதிரியே சேம் ப்ரொசீஜர் அது இது, ஓகேவா, இங்கேயும் ஃபாலோ ஆகும். அது இதுக்கும் ஃபாலோ ஆகும். இது என்ன அப்படின்னா, இதே மாதிரியே நிலைமொழியில் நல்லா கவனிச்சுக்கிறங்க, நிலைமொழியில் அது இது இருந்து வறுமொழியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா, ஓகே, வறுமொழியில் உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த அதுன்றது அக்தா மாறும், இதுன்றது இக்தா மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது வந்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். ஓகே, அதே மாதிரி அது ஆடியது. ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் இது நிலைமொழியில் இருக்குது,
வருமொழியில் உயிரெழுத்து இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். வருமொழியில் முதல் எழுத்து வ இருக்குது, இது கண்டிப்பாக உயிரெழுத்து இல்லை. உயிரெழுத்து இல்லைன்னா அது ஆப்வியஸாக அப்படியே வரலாம், அது வந்தது அப்படின்றது சரிதான். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் அது ஆடியதுன்னு சொல்லியிருக்கேன். முதல் எழுத்து வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்துச்சு அப்படின்னா இந்த அதுன்றது பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி பயன்படுத்தணும்? அத்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும். இப்போ தெரியுதா, நம்ம ஆயுத எழுத்து நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த ஆயுத எழுத்து எங்கே பயன்படுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இந்த அது இதில் கண்டிப்பாக ஆயுத எழுத்து பயன்படுது. அது எப்போ? வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருக்க சொல்லும்போது அது நிலைமொழி அதுன்றது வராது, அத்துன்னு சொல்லிட்டு தான் வரும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அது இல்லாத இடத்தில் அது வந்துருச்சு அப்படின்னா வருமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு பாருங்கள். வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், அது ஆடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் என்ன தவறுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்? வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா அத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கேயும் அது இல்லாதன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வருமொழியில் உயிரெழுத்து ஈன்றது வந்திருக்கிறனால இந்த இடத்துல அத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ அது அப்படின்றது அத்து இல்லாத இடத்தில் வந்திருக்கணும். ஒரு அசைவம், இதில் என்ன தப்பு இருக்குது? வருமொழியில் ஆன்ற உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, ஓர் அசைவும் சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க, அத்து இல்லாத இடத்தில். ஓகே, இது சரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு அசைவும் இருக்காது. ஸோ இதில் இந்த இடத்துலையுமே நம்மளை செக் பண்ணுறாங்க. ஒரு அசைவுன்றது சரியா? கண்டிப்பாக தப்பு. ஓர் அசைவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு பியில் கிடையாது, வேறு எதில் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஆப்ஷன் டியில் பாருங்கள், அத்து இல்லாத இடத்தில் சரியாக இருக்குது, ஓர் அசைவும் இருக்காது, இதுவும் சரியாக இருக்குது. அப்போ 37க்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பின்றது தவறு. ஓகேவா? அப்போ இதில் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை திருப்ப செக் பண்ணுறாங்க. வருமொழி முதல்ல முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா ஒரு அப்படின்றது ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? அதே மாதிரி வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது அப்படின்றது அத்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த ஒரு கான்செப்ட் வச்சு இவ்வளோ கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மரு அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம். மரு அப்படின்னா என்னது? மருவி வருதல். ஓகேவா? காலங்காலமாக நம்ம பேச்சு வழக்கில் கூட மாறி வரலாம். ஓகே, மருவி வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஊர் பெயர்களை இப்போ பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மதுரை, இப்போவும் மதுரைன்னு தான் சொல்கிறோம். ஓகே, இது எப்படி? மதுரை, பழங்காலத்தில் மதுரைன்னு கூட இலக்கிய நூல்களில் இருக்குது மதுரை. ஓகே. தஞ்சாவூர், இப்போவும் தஞ்சாவூர் தான் சொல்கிறோம். இதை எப்படி? இதோட மறு பெயர் என்னவாக இருக்கும்? தஞ்சை. ஓகே. அடுத்து மயிலாப்பூர், இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, அதனால் இதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். கோவை, கோவைன்றது எதோட மறு பெயர்? கோயம்புத்தூர். ஓகேவா? உண்மையான பெயர் என்ன? கோயம்புத்தூரில் கோவன்புத்தூர் தான். கோவன்புத்தூர். ஓகேவா? அப்போ கோவன்புத்தூர், கோயம்புத்தூர், இதோட மறு தான் என்னது? கோவை. அப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுவும் மருவு பெயராக இங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கோவை தான் மருவு பெயராக இடம்பெற்றிருக்கு. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. ஓகே, இந்த மயிலாப்பூர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மயிலாப்பூரோட அந்த மருவு பெயர் என்ன அப்படின்னா மயிலை. ஓகே. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஷார்ட்டாக சொல்கிறது தான் அதோட மறு பெயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ மயிலாப்பூருக்கு மயிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இன்கேஸ் மயிலாடுதுறைன்னு ஒரு ஊரை சொல்கிறேன். ஓகே, மயிலாடுதுறை, இதோட மறு பெயர் என்ன? நீங்கள் சிம்பிளாக எடுத்து பாருங்களேன். மயிலாப்பூர் மயிலைன்னு சொல்லிட்டோம், மயிலாடுதுறை அதுக்கும் மயிலை தானே வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, லாஜிக்காக பார்த்தோன்னா மயிலாடுதுறைக்கும் மயிலை தான் சரியான விடைன்ற மாதிரி தோணும். ஆனால் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க, இந்த மயிலாடுதுறையோட அந்த மறு பெயர், இதோட சம்மந்தப்பட்ட மறு பெயர் என்ன அப்படின்னா மாயவரம். ஓகே, மாயவரம், மாயூரம், இந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. மாயூரம். ஓகே, இது ரெண்டு தான் மயிலாடுதுறைக்கு வரும். ஓகே. ஸோ இதுலேயே வேறு என்ன அப்படின்னா மகாபலிபுரம். இதுக்கு அந்த மறு பெயர், இதோட சம்மந்தப்பட்ட மறு பெயர் என்ன அப்படின்னா மல்லை. இங்கே பாருங்கள், மயிலைன்னு இருக்குது, இங்கே என்னது? மல்லை. ஓகே. வேறு என்னென்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாமல்லபுரம். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்து 40வது கொஸ்டின், திரு நின்ற ஊர்.
என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. திருளூர், தேரூர், நின்ற ஊர், திண்ணனூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா திண்ணனூர். ஆப்ஷன் டின்றது சரியான விடை. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். இந்த திருளூர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக திருநல்லூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. திருநல்லூர். ஓகே, திருநல்லூர். திருநல்லூர் அப்படின்றது எந்த ஊரோட சம்மந்தப்பட்ட மருவு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி அருப்புக்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஓகே, அருப்புக்கோட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அருப்புக்கோட்டை. இந்த ஊரோட சரியான அந்த மருவு பெயர் என்ன அப்படின்னா திருநல்லூர். ஓகேவா, இதோட அருப்புக்கோட்டையோட சம்மந்தப்பட்ட பெயர் என்ன அப்படின்னா திருநல்லூர். ஓகேவா. அடுத்து 41வது கொஸ்டின், ஆற்றூர். ஓகேவா, அதுதான் எப்படி ஆத்தூர், ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மறி வந்திருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 41வது கொஸ்டின், ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மாறியுள்ளதுன்னா ஆத்தூர். ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 42வது கொஸ்டின், செங்கற்பட்டு மருவு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ செங்கல்பட்டு, ஆப்ஷன் பி செங்கை, ஆப்ஷன் சி செங்கம், ஆப்ஷன் டியில் வந்து செங்கற்பட்டு தாலுகான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இதற்கான சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் பி செங்கை அப்படின்றதான் சரியான விடை. ஆனால் செங்கற்பட்டு இதோட உண்மையான பெயர் எப்படி வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஆனால் அதோட உண்மையான பெயர் என்னது கோவன்புத்தூர். ஓகேவா, அதே மாதிரியே செங்கற்பட்டு அதோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா செங்கழுநீர் பட்டு. செங்கழுநீர்பட்டு, செங்கழுநீர்பட்டு. ஓகே, இதுதான் செங்கற்பட்டோட உண்மையான பெயர். ஓகே, அதுதான் எப்படி சொல்கிறோம் செங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. அடுத்து 43வது கொஸ்டின், மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. ஓகேவா, மருவு பெயர் இல்லாத ஊர். கோவை அப்படின்றது மருவு பெயர்னு பார்த்தோம், கோயம்புத்தூரோட மருவு பெயர். நாகை அப்படின்றது நாகப்பட்டினத்தோட மருவு பெயர். அடுத்து உதகை அப்படின்றது உதகமண்டலம், நீலகிரி உதகமண்டலத்தோட மருவு பெயர். ஓகேவா. வேலூர் அப்படின்றது அதுக்கு மருவு பெயராக இல்லை, அது ஒரிஜினல் பேரே வேலூர் தான். அது அப்படியே தான் இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 43க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 44 தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஓகே, ஆப்ஷன் ஏ தஞ்சை, தஞ்சாவூர் சரியாக தான் இருக்குது. திருநெல்வேலி, நெல்லை இதுவும் சரியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க, திருநெல்வேலியோட முன்னாடி இருந்த பெயர் என்ன அப்படின்னா வேணுவனம். வேணுவனம். ஓகே, வேணுவனம். திருநெல்வேலியோட சம்மந்தப்பட்ட இன்னொரு பெயர் என்ன வேணுவனம். மயிலாடுதுறை, மயிலை. பாருங்கள், ட்விஸ்ட் வச்சிட்டாங்களா. நான் ஏற்கனவே அதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மயிலாடுதுறை அதை எரேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அங்கே பார்த்தோம் இல்லையா, மயிலாடுதுறை அப்படின்றதோட எது கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மயிலாப்பூர். மயிலாப்பூர் இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஏன்னா இந்த மயிலை அப்படின்றது எதோட மருவு பெயர் மயிலாப்பூரோட மருவு பெயர். ஓகே, மயிலாடுதுறைக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் மாயூரம், மாயவரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெயர்கள் பார்த்தோம். அதே மாதிரி புதுகை, புதுக்கோட்டையோட மருவு பெயர் தான் என்னது புதுகை. அதே இது புதுச்சேரி, புதுச்சேரி பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா புதுச்சேரி, அதோட மறு பேர் என்ன புதுவை. புதுவை. ஓகே, இது ரெண்டையும் அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து 45வது கொஸ்டின் பார்க்கலாம். திருநெல்வேலியின் மருவு பெயர் என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ திருநெல்வேலி அப்படின்றத விட அதிகமாக எதை தான் பயன்படுத்துவோம் நெல்லை அப்படின்னு தான் பயன்படுத்தும். அப்போ 45க்கு சரியான விடை ஆப்ஷன் டி நெல்லை. அடுத்து 46வது கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தேவக்கோட்டை. ஓகே, இதோட சரியான மருவு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தேவோட்டை. ஓகேவா, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும், அப்படி தான் பயன்படுத்திட்டு வராங்க. அதை வந்து 1-2 முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்காது. அடுத்து 47வது கொஸ்டின், பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மருவை காண்க. ஓகே, இதற்கு பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் சரியான மருவு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பம்புலி அப்படின்றதான் சரியான விடை. அடுத்து 48வது கொஸ்டின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. மயிலாப்பூர். அதே திருப்ப வருது. மயிலாப்பூரோட பாருங்களேன், எந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமோ அதைத்தான் திருப்ப கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னா புதுகை, புதுவை இது எதுக்கு வருது, அதே மாதிரி இந்த மயிலாப்பூர்,
மயிலாடுதுறை. இது ரெண்டும் மாறி மாறி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற விஷயத்தை தான் எடுத்து கேட்குறாங்க. மயிலாப்பூர் இதோட சரியான மறு பேர் என்ன? ஆப்ஷன் சி மயிலை. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து 49வது கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. வண்ணாரப்பேட்டை. ஓகே, இதோட சரியான மறு பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வண்ணை அப்படின்றதான் சரியான விடை. ஸோ இதுவரை மறு பெயர்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 50வது கொஸ்டின், கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உடம்பு. ஓகே, ஸோ இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா உடம்பு. அடுத்து 51வது கொஸ்டின், அகத்துறுப்பு என்பது. அகத்துறுப்பு என்பது ஆப்ஷனில் பாருங்கள், பல், இதயம், வயிறு. ஓகேவா, இது எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் அகத்து உறுப்பு அப்படின்னா எதைத்தான் சொல்லுவாங்க? மனத்தின் உறுப்பு, அன்பு அப்படின்றது தான் அகத்துறுப்பாக சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 52வது கொஸ்டினுக்கு, நிலத்துக்கு அழகு. ஓகே, நிலத்துக்கு அழகு என்ன அப்படின்னா நெல்லும் கரும்பும். ஓகே, குளத்துக்கு அழகு தாமரை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குளம்னாலே எதைத்தான் முக்கியம் பார்ப்போம்? தாமரை. பெண்ணுக்கு அழகு நாணம். ஓகேவா, மறுமை உலகிற்கு செல்ல எது அழகு அப்படின்னா அறன்றதான் அதற்கு அழகு. ஸோ இதற்கான சரியான விடை 2, 3, 4, 1 இந்த வரிசையில் இருக்கணும். இந்த வரிசையில் எது இருக்குன்னா ஆப்ஷன் பின்றதான் சரியாக இருக்குது. 53வது கொஸ்டின், பொறுத்துக. ஆப்ஷன் ஏ இன்மை. இன்மைன்னா என்னது? வறுமை. ஒரு குறள் கூட இருக்குது, திருவள்ளுவர் வந்து அந்த குறளில் இன்மையுள் இன்மை, அதாவது வறுமையுள் கொடிய வறுமை எது அப்படின்னா நம்ம வீட்டிற்கு வந்த விருந்தினர்களை அந்த உபசரிக்காமல் நம்ம விடுவோம் இல்லையா, உபசரிக்க முடியாமல் நம்மள்ட்ட பொருள் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுதான் வறுமையில் கொடிய வறுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இன்மையுள் இன்மை. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏக்கு சரியான பொருத்தம் வறுமை அப்படின்றது. திண்மை பாருங்கள், 3 சொல்லி இன்னும் வந்திருக்கு. திண்மை அப்படின்னு என்னது? வலிமை. திண்மைனா வலிமை. அடுத்து ஆழி. ஆழினா ஆழ்கடல். ஓகே, ஆழ்கடல், ஆழிக்கடல். ஆழி அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். நோன்மைன்னு என்னது? நோன்பு இருத்தல். நம்ம சொல்லுமா நோன்பு. ஓகே, நோன்பு இருத்தல், அதுதான் நோன்மை. அது என்னது? தவம். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான விடை என்ன அப்படின்னா 2, 1, 4, 3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ 2, 1, 4, 3 இந்த விடை சரியாக எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. 53க்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 54வது கொஸ்டின், சுபாஷா விமானம். ஓகேவா, நம்ம வாசிக்கவே தடுமாறினாலும் ஸோ அதில் இருக்கிற சின்ன சின்ன ஹிண்டை நம்ம எடுப்போம். அதில் நடுவில் பாருங்கள் பாஷா அப்படின்னு இருக்கா, நம்ம சொல்லணும்னா என்ன பாஷை பேசுகிற, பாஷா அப்படின்னு நம்ம பயன்படுத்தோம்ல. பாஷைனா என்னது? மொழி. ஓகேவா, ஸோ அப்போ இதற்கு ஈடான சரியான பொருள் எங்கே இருக்குன்னா அப்போ பாஷை அப்படின்னா மொழி அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ மொழின்ற வார்த்தை எதுலையா வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள், ஆப்ஷன் பியில் வந்திருக்கு தாய்மொழி பற்று. அப்போ சுபாஷாபிமானம் அப்படின்னா என்னது? தாய்மொழி பற்று. பாஷா அப்படின்னா பாஷைன்னா என்னது? மொழி. அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 55வது கொஸ்டின், தடக்கர். ஓகேவா, தடக்கர் அப்படின்னா என்னது? பெரிய யானை. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். தடக்கரி அப்படின்னா என்னது? பெரிய யானை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுதான் தடக்கர். ஓகேவா, அடுத்து என்குனா கரடி. வல்லுயிர்னா உயிர் அப்படின்னா நகம்னு அர்த்தம். வல்லுயிர் கூர்மையான நகம் என்று அர்த்தம். ஓகேவா, அடுத்து தரிசனா காட்சி கொடுக்கறது. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. ஸோ இந்த கொஸ்டினில் செட் பண்ணியிருக்க எல்லாமே முக்கியமான சொல்லும் பொருளும் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட அந்த ஒரு விஷயங்களை வச்சு தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கிறோங்க. 56வது கொஸ்டின், பொருத்தமான விடையை தருக. ஓகே, பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் ஏல இருக்கிற சிறுபஞ்ச மூலம் என்ன அப்படின்னா ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்குன்றது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணின்றது காப்பிய இலக்கியம். குறுந்தொகைன்றது சங்க இலக்கியம். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. அடுத்து 57வது கொஸ்டின், ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் என்னும் செல்வமே பழுத்த சேனகர். ஓகேவா, இதில் தீன் என்பதின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சில விஷயங்கள தீன் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா,
தீன் என்பதோட பொருள் என்னென்னா மார்க்கம். மார்க்கம்னா வழி. ஓகே, தீன் என்பதோட மார்க்கம்னா வழி. ஓகே, தீன் என்பதின் பொருள் என்னென்னா மார்க்கம். ஊனமில் ஊக்கம், என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஊனம் இல்லாத ஊக்கம். ஓகே, அப்படின்றத இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாருக்குமே முக்கியமாக தேவைப்படுறது என்னது? ஊனமில் ஊக்கம். ஊக்கத்தில் ஊனம் இருக்கக்கூடாதான். ஓகே, உடம்புல ஊனம் இருந்தாலும் ஊக்கத்தில் ஊனம் இருக்கக்கூடாது. அதுதான் ஊனமில்லா ஊக்கம். ஓகே, அப்படின்ற விஷயத்த நீங்கள் கனெக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த வார்த்தையுமே உங்களுக்கு மறக்காது. அடுத்து 58வது கொஷினு, சரியான இணையை தேர்வு செய்க. ஓகே, இதில் சரியான இணை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். துகிர், துகிர்னா பவளம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். துணி கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நொடை, விலை அப்படின்றது சரியான விடை தான். கிளி, கிளின்னா பவளம். ஓகே, குற்றம்னா மறு அப்படின்னா குற்றம். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளி அப்படின்னா பவளம், மறு அப்படின்னா குற்றம். ஓகே, துகிர்னா துகிர். ஸோ இந்த கொஷினில் இன்டர்சேஞ்ச் அப்படின்றத விட இங்கே ஏ ஆப்ஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஸோ சரியான இணை என்னென்னா நொடை அப்படின்றதுக்கு சரியான விடை, விலை அப்படின்றது சரிதான். மறு அப்படின்றதோட சரியான மீனிங் என்னென்னா மறு குற்றம், ஞாபகம் வச்சுக்கிறோங்க. கிளி அப்படின்றது நம்ம பொற்கிளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பொற்கிளி, பொற்கிளி. ஓகே, அப்படின்ற மீனிங்கில் வரும். பொற்கிளி எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்றது வரும். ஒரு மன்னர் புலவருக்கு பொற்கிளி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த ஒரு பணப்பை அப்படின்றது மாதிரி கூட நீ யோசிக்கிறேன். அந்த பணன்றது பொன்னாலான ஒரு நாணயப்பை, அதுதான் பொன்கிளி, பொற்கிளி வழங்கினார் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரதான் கிளி அப்படின்றது வரும். இந்த பவளம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதான் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏ துகிர் அப்படின்றதுக்கு சரியான மீனிங் என்னென்னா பவளம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் உகிர். ஓகேவா, இதுவும் அதே மாதிரி வரும். உகிர் அப்படின்னா நகம். ஓகேவா, நகம். உகிர் அப்படின்னா நகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அது இது துகிர்னா பவளம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதில் நொடை அப்படின்றதுக்கு சரியான விடை விலை. 59வது கொஸ்டின், மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி வரும். இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி வரும். ஓகே, அடுத்து குடிப்பிறந்தார் தம்மோடு. இதற்கு சரியான விடை என்னென்னா குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அப்படி பார்த்துருவோம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏக்கு 2 வரணும். ஸோ இது 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து உபசரிக்காதர் மனையில் உண்ணாமை கோடி வரும். ஓகே, 2 4. ஸோ ஆப்ஷன் பின்றது சரியாக இருக்குது. அடுத்து 60வது கொஸ்டின், பொறுத்துக. ஓகே, இது தமிழ் எழுத்துக்கள் எண்களோட பொருத்தணும். ஸோ ஒவ்வொருத்தரும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்பீங்க. நான் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். அது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கிறங்க, இல்லைனா உங்களோட ஷார்ட்கட்டே வச்சுக்கிறங்க. ஓகே, கருவாட்டு ஊறுகாவோட ஞண்டு சமைச்சு ருசியாக சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். ஓகேவா, இதுதான் என்னோடய ஷார்ட்கட். பாருங்கள், கருவாட்டு ஊறுகாவோட ஞண்டு சமைச்சு. ஓகே, ஞண்டு சமைச்சு ருசியாக சாப்பிட்டேன். 2 ஞாபகம் வச்சுக்கிறேன். கருவாட்டு ஊறுகாவோட நண்டு சமைச்சு ருசியாக சாப்பிட்டேன். ஓகே, அது அவ்வளோதோட ஷார்ட்கட் முடிஞ்சிடும். கருவாட்டு ஊறுகாவோட நண்டு சமைச்சு ருசியாக சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான். ஓகே, ஸோ இப்போ நம்பர் கொடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு ஆப்வியஸாக 0 வந்துடும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எழுத்துக்களை ஈஸியாக பொருத்த முடியும். அப்போ 8 அதுக்கு 8 7 6ன்னு இருக்குது. 8க்கு என்னது? 8க்கு ஆ இருக்கிற மாதிரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கடைசியில் இருக்கு பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனுக்கு கடைசி 4வது தான் வரணும். வேறு எதுலேயுமே ஃபஸ்ட்டில் வரல, 4th ஒன்றில் தான் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 4 வர்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அடுத்து பார்ப்போம். 2வதுல 5க்கு என்ன வருது? ரூ வருது. ரூ வர்ற மாதிரி 3rd ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஒன்றுக்கு 3rd ஆப்ஷன் வரணும். அப்போ 4 3 2 1 இதுதான் சரியான விடை இருக்க முடியும். மற்ற எண்களையும் நீங்கள் இது கூட கனெக்ட் பண்ணி பொருத்தி பாருங்கள், சரியாக வரும். அப்போ 60க்கு ஆன்சர் சின்றது சரியான விடை. 61 பாடல் அறிந்து பொருத்துக. இது பார்க்கலாம். காலை மாலை உலாவி நிதம். இது சொன்னது யார் அப்படின்னா கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை. நம்ம புத்தகத்திலே இருக்கும்.
காலை மாலை உலாவி நிதம். இந்த மாதிரி பாடல் வரிகள் வரி சொல்லும்போது நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா காலை மாலை உலாவி அப்படின்னா என்னது? உலாவணுமா, நடக்கணுமா. எப்போ? காலையும் மாலையும். அப்போ எதை பற்றி பேசுகிறாங்க? உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ காலையும் மாலையும் நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த காலனே உங்களை விட்டுட்டு ஓடிடுவானா. காலன்னா யார்? காலன்னா யமன். யமன்னா நம்ம வாழ்க்கையை முடிக்கிற அந்த ஒரு நோயை தான் நம்ம யமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போது உடற்பயிற்சி மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம அந்த காலனையே வென்று விடலாம். காலனே நம்மளை பார்த்து ஓடிடுவான். நம்ம ஓடி நடந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து அந்த காலன் ஓடி போவான் அப்படின்னு சொல்கிறது தான் காலை மாலை உலாவி நிதம் அப்படின்ற பாடல் வரிகளோட அதோட அர்த்தம். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் ஏக்கு 4 வர்ற மாதிரி எது எது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏயும் சியும் இருக்குது. ஸோ அதற்கடுத்து மீகூன் விரும்பேல், மீகூன் விரும்பேல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா ஔவையார். இது ஃபேமஸான வரிகள். ஓகே, அப்போ 4 1 வர்ற மாதிரி ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. மற்றதையும் பார்த்துடலாம். உடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். இது சொன்னது யாருன்னா திருமூலர். உடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேனா உயிர் வளர்த்தேனா. இந்த மாதிரி உங்களுக்கு இது தெரியலனா கூட அது கூட ரிலேட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. ஓகேவா? இது சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உண் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம சாப்பிட்றத போற்றி, ஓகேவா, நல்ல விஷயங்களை நம்ம சாப்பிட்டோன்னா மருந்தன வேண்டாவாம். எதுக்கு? யாக்கைக்கு, உடம்புக்கு. மருந்துன்னு ஒன்றே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இப்போ 61க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 62வது கொஸ்டினுக்கு வெய்யோன். வெய்யோன்னா பகலவன். கரங்கு அப்படின்றதோட சரியான மீனிங் என்னென்னா காற்றாடி. கொண்டல் அப்படின்றதோட சரியான மீனிங் மலை மேகம். வேலம் யானை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பாருங்களேன், இது எல்லாமே தெரியவிட்டாலும் வேலம் யானைன்றது தெரிஞ்சாலே போதும். அப்போ டிக்கு 4th ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன் வர்ற மாதிரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4th ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன் வர்ற மாதிரி இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ பீன்றது சரியான விடை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 63வது கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பூ டேஸ் வீசும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பூ மனம் வீசும். ஓகே, மனம் அப்படின்றதோட அந்த சரியான எழுத்து என்ன அப்படின்னா 2 சொல்லி நாவா 3 சொல்லி நாவா அப்படின்றதான் டவுட்டு. 2 சொல்லி நானா மனம். ஓகே, நம்மளுக்கு இருக்கிற அந்த அகத்து உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா அந்த மீனிங்கில் வரும். இப்போ 3 சொல்லி நா வர்றதா அந்த ஸ்மெல். ஓகே, பூன்றது மனம் வீசும். அடுத்த 64வது கொஸ்டின் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது அப்படின்ற கொஸ்டின். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா அகவற்பா. ஓகே, ஏன் இதை அகவற்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி உள்ள அந்த மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அகவற்பாவில் இருக்கிற அகவல். அகவல் இதோட மீனிங் என்ன அப்படின்னா சொல்லுதல். ஓகேவா? என்ன சொல்லுதல்? கதை சொல்லுதல். கதை சொல்லுதல். ஓகே, இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலையில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எடுத்து ஒரு உரைநடையை அப்படியே சொல்லிகிட்டே போவாங்க. ஸோ ஒரு கதையை மற்றவங்களுக்கு சொல்லும்போது எப்போ ஒருத்தவங்களுக்கு புரியும்? அது எளிய நடையில் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதா என்னது? அகவற்பா. அப்போ அகவற்பா எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இயல்பான உரைநடையில் எளிதாக புரிந்து கொள்ள இயலும் அளவிற்கு இருக்கிறதுக்காக அகவற்பா பயன்படுத்துவாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த அகவற்பால் கட்டுப்பாடுகள் கிடையாது. இப்போ நம்ம இந்த பாவகை இருக்கு இல்லையா, இது நம்ம அந்த பாவகைக்குள்ளே போக வேண்டாம். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த பாவுக்கு என்ன அசை பயன்படுத்துவாங்க, சீர் பயன்படுத்தணும் அப்படின்றது முதற்கொண்டு இருக்கும். என்ன தலை பயன்படுத்தணும் அப்படின்றது முதற்கொண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளுமே எது கிடையாது? அகவற்பாவுக்கு கிடையாது. அதனால தான் இந்த கதை சொல்ல எதை பயன்படுத்தியிருக்காங்க? அகவற்பாவை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று நீண்ட கதையை சீராகவும் உணர்ச்சியுடனும் சொல்ல வேண்டி இருக்கிறனாலையும் இதில் அகவற்பா பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இனிமேல் அகவற்பான்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ 64க்கு சரியான விடை அகவற்பா. 65வது கொஸ்டின் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகள் குறிப்பிடும் அந்த பெரியவர் யார் அப்படின்னா உவே சாமிநாதர். அடுத்து 66வது கொஸ்டின் தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக.
பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன். பாருங்கள், கடுஞ்சொல் பேசவே கூடாது, வன்சொல் பேசக்கூடாது, கொடுஞ்சொல் பேசக்கூடாது, இன்சொல் பேசுவேன். ஆப்ஷன் பின்றது சரியான விடை. 67ஆவது கொஸ்டின், நாங்கள் என்றும் தூய்மையை டேஸ் சரியான சொல்லை தேர்வு செய்க. நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆப்ஷனை பாருங்களேன். கடைபிடிப்போம், கடைபிடிப்போம், கடையை பிடிப்போம், கடையை பிடிப்போம். ஓகே, ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் வராது. கடைபிடிப்போமா கடைப்பிடிப்போமா, இப்போ வருமா வராதா அப்படின்றதான் கொஸ்டின். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது, கடைப்பிடி, ஒபே பண்ணுறது, இந்த மாதிரி கமாண்ட், ஓகே, கட்டளையாக சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது வந்து நாங்கள் என்றும் தூய்மையை கடைப்பிடிப்போம். நம்மளாக ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நீ வந்து கடைப்பிடிக்கணும். மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் சொல்கிறாங்களே, நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கடைப்பிடிக்கணும், இப்படி சொல்கிற எல்லாமே என்ன வரும், இப்போ கண்டிப்பாக வரும். அப்போ கடைப்பிடிப்போம், கடைப்பிடிப்போம், இது ரெண்டில் எது சரி அப்படின்னா கடைப்பிடிப்போம். ஓகே, இப்போன்றதான் சரி. ஓகே, இந்த இப்போ வராமல் இருக்கு இல்லையா, நார்மலாக கடைப்பிடிப்போம்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடையை பிடிப்போம் அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கும். ஓகேவா, அப்படின்றத ஞாபகம் வச்சுருங்க. அப்போ ஆப்ஷன் ஏன்றது தவறு. அதனால் இனிமே நம்ம இந்த கடைப்பிடின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி தான் எழுதணும், கடைப்பிடி, இந்த இப்போ பயன்படுத்தி தான் எழுதணும். ஓகேவா. 69ஆவது கொஸ்டின், 68ஆவது கொஸ்டின், குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னா மண் துகள்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்த 69, சரியான சொல் எது. வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் டேஸுடன் நின்றனர். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் வந்துருச்சு, சீருடையுடன் நின்றனர். ஆப்ஷன் பின்றது சரியான விடை. 70ஆவது கொஸ்டின், அழைப்பு மணி டேஸ் கயல்வெளி கதவை திறந்தார். அப்போ இந்த இடத்துல கமா போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முற்று பெறவில்லை. அப்போ அழைப்பு மணி ஒலித்ததால், ஓகேவா, ஒலித்ததால், அப்போ முற்று பெறவில்லை, ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தார். ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 1, சொற்களின் கூட்டு பெயர்கள். ஓகே, ஆலம்னா என்னது, ஆலமரம். ஓகே, ஆலமரங்கள் நிறைந்து இருக்கிற பகுதியை ஆலங்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இலுப்பை, ஓகே, இலுப்பை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அடுத்து கம்பம், நம்ம அந்த கம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு மில்லட், ஒரு தானிய வகை. அந்த கம்பு இருக்கிறத என்ன சொல்லுவோம், கம்பு இருக்கிற அந்த பகுதியை கம்பங்கொல்லை. இன்றைக்குமே அந்த கொல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து கிராமப்புறங்களில் பயன்படுத்துவாங்க. எங்கே போயிருக்காங்க, வீட்டில் அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்பா கொல்லைக்கு போயிருக்காங்க, அம்மா கொல்லைக்கு போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அது தோட்டம், அது அந்த தோட்டத்துக்கு இன்னொரு பெயர் தான். ஓகே, கம்பம் அப்படின்றது கம்பங்கொல்லை. அதே மாதிரி இந்த கொல்லைன்றது வேறு எதுக்கு, கடலை கொல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாட்டில் வரும், கடலை கொல்லை ஓரத்திலே, கடலை கொல்லை ஓரத்தில், இந்த மாதிரிலாம். அப்போ கம்பங்கொல்லை, கடலை கொல்லை, வேறு கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு. ஓகேவா, இது இருக்கிற பகுதியும் என்ன சொல்லுவோம், கரும்பங்கொல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, கருப்பங்கொல்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும். கருப்பங்கொல்லை. ஓகேவா, அப்போ கம்பங்கொல்லை, கருப்பங்கொல்லை. ஓகே, இது எல்லாமே ஒரே வகையை சார்ந்தது. அடுத்து கீரைக்கு வந்து பாத்தி கட்டி தான் வச்சுருப்பாங்க. அப்போ கீரை, பாத்தி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சின்றது சரியானது. அடுத்து 2வது கொஸ்டின், சொற்களின் கூட்டு பெயர்கள் பார்க்கலாம். கல், பூ, மரம், சொல். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கல் விகுதி வர சொல்லும்போது, கல் விகுதி வருமொழியில் வர சொல்லும்போது அந்த சொற்கள் எப்படி மாறுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு இதுக்குள்ளே போகலாம். பாருங்களேன், கல் ப்ளஸ் கல், இது எப்படி மாறும், கற்கள் மாறும், கற்கள். ஓகேவா, அடுத்து முள் ப்ளஸ் கல் அப்படின்றது எப்படி மாறும், முட்கள் மாறும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வருமொழியில் கல்விகுதி வர சொல்லும்போது நிலைமொழியில் இருக்கிற இந்த லகரம் இருக்கு இல்லையா, இந்த லகரன்றது ரகரமாக மாறும். ஓகே, இந்த லகரம் ரகரமாக மாறும். பாருங்கள், இந்த கற்கள் அப்படின்றது கற்கள் மாதிரி இருக்கா, அப்போ லகரம் ரகரமாக மாறுது. அதே மாதிரி கல்விகுதி வர சொல்லும்போது இந்த லகரம் இருக்கு இல்லையா, இந்த லகரம் எப்படி மாறுது அப்படின்னா டகரமாக மாறும். இந்த லகரம்
டகரமாக மாறும். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. லகரம் ரகரமாக மாறுது, லகரம் டகரமாக மாறுது. அப்போ கல் ப்ளஸ் கல்ன்றது கற்கள் மாறும். அதே மாதிரி சொல் ப்ளஸ் கல். ஓகே, அப்போ கல் விகுதி வந்திருக்கு. அப்போ இந்த லகரன்றது ரகரமாக மாறும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, லகரன்றது ரகரமாக மாறும். அப்போ சொற்கள்ன்றது சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இது போக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கல் விகுதி வர சொல்லும் போது இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. பசு ப்ளஸ் கல். ஓகே, இது எப்படி மாறும்? இப்போ கல் விகுதி வருது, இது எப்படி மாறும் அப்படின்னா, பசுகள் மாறுமா பசுக்கள் மாறும்னா பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இதில் ஒற்று எழுத்து வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பசு அப்படின்றது என்ன அப்படின்னா குற்றியலுகரம் கிடையாது, முற்றியலுகரம். ஓகே, குற்றியலுகரம் கிடையாது, முற்றியலுகரம். ஸோ அது அந்த குற்றியலுகரம் தலைப்பில் பார்ப்போம். ஓகே, குற்றியலுகரம் அல்லாதது எல்லாமே முற்றியலுகரம். இந்த பசு அப்படின்றது முற்றியலுகரம். ஓகே, அதே மாதிரி புறா ப்ளஸ் கல், இதுவும் புறாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அதாவது இக்கு வரும், கண்டிப்பாக இக்கு வரும், வல்லினம் மிகுந்து வரும், புறாக்கள்னு சொல்லிட்டு வரும். என்ன ரீசன் அப்படின்னா தனிக்குறில் முன். ஓகே, இந்த புறா அப்படின்றதுல பூ அப்படின்றது தனிக்குறில், ரா அப்படின்றது ஆகார சொல். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தனிக்குறில் இருந்து அது பக்கத்தில் ஒரு ஆகார சொல். ரா அப்படின்றது என்னது இரு ப்ளஸ் ஆதானே. அப்போ தனிக்குறில் முன் ஒரு ஆகார சொல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி பாருங்களேன், விழா ப்ளஸ் கல் என்ன வரும்? விழாக்கள்னு வரும், இக்கு வரும். ஏன் இக்கு வருது பாருங்கள், தனி குறில் முன், வீன்ற தனி குறில் முன் ஆகார சொல் வந்திருக்கா. லா அப்படின்றது ஆ அப்படின்னு சொல்லிட்டு தானே முடியும், இல் ப்ளஸ் ஆவண்ணா தானே. அப்போ தனிக்குறில் முன் ஆகார சொல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும், விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இதே மாதிரியே கணா கண்டேன், கணா கண்டேன், இது பாருங்க தனிக்குறில் முன் ஆகார சொல் வந்திருக்கா. அப்போ இது எப்படி இருந்திருக்கணும்? இக்கு மிகுந்து வரும். இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதெல்லாம் பின்னாடி யூஸ் ஆகும். இது வல்லினம் மிகும் இடம் அதிலெல்லாம் யூஸ் ஆகும். கல் விகுதி வந்தால் அது எப்படி மாறுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாருங்களேன், கல் ப்ளஸ் கல் அப்படின்றது எப்படி வந்திருக்கணும்? கற்கள்னு வந்திருக்கணும், இது சரி. அதே மாதிரி சொல் எப்படி மாறி இருக்கணும்? சொற்கள் மாறணும், இந்த இரு வந்திருக்கணுமா. அப்போ இது ரெண்டும் சரியாக இருக்குது, கற்கள் சொற்கள். மற்றதில் பாருங்களேன், கற்கள் வந்திருக்கு, இங்கே சொல்கள்னு வந்திருக்கு, இங்கே கல்கள்னு வந்திருக்கு தப்பு, இங்கே சொற்கள்னு வந்திருக்கு, இது சரி. இங்கே கல்கள்னு வந்திருக்கு தப்பு, இங்கே சொல்கள்னு வந்திருக்கு தப்பு. ஸோ இது ரெண்டை வச்சு நம்ம எடுத்துருக்கலாம். ஆப்ஷன் பின்றதான் சரியான விடை. இருந்தாலும் மற்ற ரெண்டை பார்க்கலாம். பூ அப்படின்றது பூக்கள். ஓகே, ஏன் பூ அப்படின்றதோட கல் விகுதி சேர சொல்லும்போது இடையில இக்கு வருது அப்படின்னா, வல்லினம் மிகுந்து வருதுன்னா, இந்த பூ அப்படின்றது என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து என்ன வரும்? கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து வரும். அப்போ பூ ப்ளஸ் கல்ன்றது பூக்கள் அப்படின்றது சரியானது. மரம் ப்ளஸ் கல்ன்றது மரங்கள். எப்போவுமே மரம் ப்ளஸ் கல். நிலைமொழி ஈரில் இந்த மாதிரி மகரம் வந்துச்சுன்னா மகரமை கெட்டுவிடும். ஓகேவா? அப்போ இது எப்படி மாறும்? மரம் ப்ளஸ் கல்லுன்றது மர ப்ளஸ் கல்லுன்னு மாறும். அடுத்து இனமிகல் விதிப்படி இந்த காவுக்கு இன எழுத்து எனது இங்கு, அது மிகுந்து மரங்கள் என்று மாறும். ஸோ ரெண்டாவது கொஷனுக்கு சரியான விடை ஆப்ஷன் பின்றது சரியானது. அடுத்து மூணாவது கொஷின் பார்க்கலாம். கூட்டப்பெயர் புல். ஓகே, புள்ளினங்கால் புள்ளினங்கால்னு ஒரு பாடல் கூட வரும், பாடல் வரிகள் கூட வரும். புள்ளினங்கால், புல் அப்படின்னா பறவை கூட்டத்தை தான் சொல்லுவாங்க. ஓகே, பறவை கூட்டத்தை தான் சொல்லுவாங்க. அது அன்றாட நம்ம பயன்படுத்து அந்த மாதிரி பறவை கூட்டம் அப்படின்னு, பறவை அப்படின்னா பறவை கூட்டம் அப்படின்னு கூட பயன்படுத்தும். பட் அதற்கான சரியான அந்த ஒரு மரபு தொடர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல புல் கூட்டம் இருக்குது, மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, கூட்டம்ன்றது எதுக்கு அதிகமாக பயன்படுத்தும் அப்படின்னா மக்கள் கூட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி திரள் அப்படின்னு இருக்குது. திரள் என்னது? திரண்டு வருதல். ஓகேவா? என்ன அப்படின்னா சேனை. சேனை, சேனைனா படை. ஓகேவா? சேனை திரள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆப்ஷன் டியில் புல் குவியல். எங்கே குவியல் எங்கே வந்து குவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல கல் குவியல் அப்படின்ற விஷயத்த குவியலுக்கு பயன்படுத்தலாம். ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான எண்ணடையை தேர்வு செய்ய. எது சரி அப்படின்னா புட்குலாம். ஓகே, அப்போ பறவைகளுக்கு அந்த கூட்டத்தை வந்து
குலாம் அப்படின்ட்டு கூட பயன்படுத்தும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அப்போ ஆப்ஷன் சின்றது சரியான விடை. இதில் கூட பாருங்களேன், புட்குலாம் கொடுத்துருக்காங்க. ஏன் புல் ப்ளஸ் குலாம் அப்படின்னா புல் குலாம் தானே வந்திருக்கணும். ஏன் இந்த லகரம் டகரமாக மாறிச்சு அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். வருமொழியில் க ச த ப, இங்கே கல்லுன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, ஆனால் என்னது வருமொழியில் க ச த ப வந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாறும்? லகரமாக இருந்தால் ரகரமாக மாறும், இந்த லகரமாக இருந்தால் டகரமாக மாறும். அப்படி பார்க்க சொல்லும்போது நம்மளுக்கு வருமொழியில் கச தப அந்த வரிசை தான் வந்திருக்கு, கா வரிசை தான் வந்திருக்கு. நிலைமொழியில் லகரம் வந்துச்சுன்னா டகரமாக மாறும். அப்போ புல் ப்ளஸ் குலாம்ன்றது புட் குலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும். ஓகே, அதனால தான் புட் குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4வது கொஸ்டின், தென்னை என்பதன் கூட்டு பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சதான் தென்னன் தோப்புன்றது சரியான விடை. அடுத்த 5வது கொஸ்டின், கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயர்னே எழுதுக. வாழை மரம். ஓகே, வாழை மரம், வாழைத்தோப்பு அப்படின்னு கூட சில டைம் நம்ம சொல்லுவோம். ஆனால் சரியான விடை என்னது? வாழை தோட்டம். வாழை தோட்டம். இங்கே தென்னந்தோப்பு, வாழை தோட்டம். அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே சரியாக வந்துடும். இங்கே வாழை கன்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாழை கச்சல், இது அதிகமாக நம்ம பயன்படுத்த மாட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. வாழை கச்சல். அடுத்த 6வது கொஸ்டின், சொற்களின் கூட்டுப்பெயர். மூங்கில் இலைன்றது சரியான விடை. அடுத்து முளைக்கீரை அப்படின்றது சரியான விடை. வேப்பம் தலை. ஓகே, வேப்பம் தலை. வரகு கதிர். ஓகே, இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சின்றது சரியாக இருக்குது. அதற்கு அடுத்து எல்லாமே இந்த கலை சொற்கள் நிறைய இருக்குது. கலை சொற்களை பொறுத்தளவு நம்ம சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணத்தான் வேணும். ஏன்னா சொல்லிட்டேன், ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு கொஷின்லையும் ஒரு 500 பேர், 1000 பேர், 2000 பேர் அந்த காம்படிஷனில் இருப்பாங்க. ஸோ 7வது கொஷின், அலுவல் சார்ந்த சொற்கள். ஹியரிங், இது அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிறது தான். ஓகே, ஒரு கோர்ட்டிலேருந்து ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? விசாரணைக்கு வந்திருக்கு அப்படின்றதான் மீனிங். இப்போ ஹியரிங் அப்படின்றதோட சரியான தமிழ் கலைச்சொல் என்ன? விசாரணை. அடுத்து 8வது கொஷின், கலைச்சொல் அறிக. கிளியர் இன்கம். இன்கம்னா வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கிளியர் அப்படின்னா தெளிவாக இருக்கிறது. அப்போ தெளிவான வருமானம். ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 9வது கொஸ்டின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஓகே, ஃபாரஸ்ட் அப்படின்னா வனம் அப்படின்றத எல்லாத்துலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. கன்சர்வேட்டர் இந்த வார்த்தை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்? வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னா என்னது? தண்ணீர் பாதுகாப்பு. ஓகே, கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது வன பாதுகாவலர். ஆப்ஷன் டின்றது சரியான விடை. டிரான்ஸ்லேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். இதற்கு இணையான கலைச்சொல் என்னது? ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பு அப்படின்றது சரியான விடை. அடுத்து 11வது கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இது எல்லாமே டேரெக்டாக பேரகராதி, ஒளியன், ஒப்பிலக்கணம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா இதோட சரியான ஆங்கில சொல் என்ன, அதற்கு உண்டான தமிழ் சொல் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதற்கு உண்டான கொஸ்டின் பின்னாடியே நம்மளுக்கு வருது. இருந்தாலும் இதில் பார்க்கலாம். ஒளியன் அப்படின்னா, ஒலி அப்படின்னா சவுண்டை பற்றி பேசுகிறாங்க. சவுண்டு. ஓகே, சவுண்டை பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்னது? ஃபனட்டிக்ஸ். ஓகே, அப்போ அந்த ஃபனட்டிக்ஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சரியான உச்சரிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்லூரிகள் ஸ்கூலில் படிக்க சொல்லும்போது சரியான உச்சரிப்புக்கு என்ன சொல்கிறாங்க? நம்மளோட அந்த ஃபனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? நம்மளோட அந்த ஒலி உச்சரிப்பை பற்றி பேசுவாங்க. அப்போ இந்த கீவேர்டு வருதான்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஓகே, இந்த கீவேர்டு வந்துச்சு அப்படின்னா அது ஒலியனோட சம்மந்தப்பட்டது. அடுத்து உருபன்னா மார்ஃபின். ஓகே, மார்ஃபின் சொல்லுவாங்க. உருமன் அப்படின்னா இதற்கு சரியான தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தை பகுத்து சரியான பொருள் அறிவோம் இல்லையா? பகுபதத்தில் பகுதி இருக்கும், கடைசி விகுதி இருக்கும். ஸோ இதைத்தான் என்னென்னா மார்ஃபின், உருபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேரகராதிங்கன்னா லெக்சிகன். ஓகே, நம்ம நார்மலாக அந்த டிக்ஷனரி பயன்படுத்தோம் இல்லையா? அதோட வெர்ஷனை தான் என்ன சொல்லுவோம்? லெக்சிகன், பேரகராதி. ஓகே, அடுத்து ஒப்பிலக்கணம் என்னது? கம்பேரிட்டிவ். பேர்லேயே இருக்குது ஒப்பிலக்கணம், ஒப்பு இலக்கணம். கம்பேரிட்டிவ் கிராமர். இலக்கணம்ன்றது கிராமர், கம்பேரிட்டிவ் கிராமர். ஓகே, ஸோ ஒரு 2 மொழி 3 மொழிக்கு உண்டான அந்த இலக்கணத்தை கம்பேர் பண்ணுறது ஒப்பு இலக்கணம், அதான் கம்பேரிட்டிவ் கிராமர். ஓகே, ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதற்கு சரியான விடைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி கொடுத்துருப்பாங்க.
ஆனால் அதற்குண்டான ஆங்கில சொற்கள் இடம்பெறலை. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க, பின்னாடியுமே கொஷினில் வருது. 12வது கொஷினு சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகே, கல்ச்சரல் வேல்யூஸ். ஓகே, இது முக்கியமான ஒரு வார்த்தை, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பண்பாட்டு விழுமியங்கள். ஓகே, கல்ச்சரல் வேல்யூஸ் அப்படின்றத சரியான சொல் என்னென்னா பண்பாட்டு விழுமியங்கள். அடுத்து 13வது கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஓகே, பார்க்கலாம். ஆண்டர்பிரினர். ஆண்டர்பிரினர் என்னது? தொழில் முனைவோர். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அடுத்து அடல்டரேஷன். ஓகே, கலப்படம். அடுத்து ஃபெர்ரிஸ் அப்படின்றது பயணப்படகுகள். கமோடிட்டி அப்படின்னா பண்டம். அப்போ இதற்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து எக்ஸ்கவேஷன்னா என்னது? அகலாய்வு பண்ணுறது. இப்போ கூட கீழடி அகலாய்வுலாம் நடந்துகிட்டு இருக்குல்லையே, அதெல்லாம் என்னது? எக்ஸ்கவேஷன். அடுத்து 15வது கொஸ்டின் கலைச்சொல் அறிக. ஃபொனாலஜி. இப்போ தானே பார்த்தோம் ஃபொனட்டிக்ஸ். ஓகே, ஃபொனட்டிக்ஸ் இந்த மாதிரி கீவேர்டு வந்துச்சுனாலே அது எதோட சம்மந்தப்பட்டது? சவுண்டோட சம்மந்தப்பட்டது, நம்மளோட ஒலி உச்சரிப்போட சம்மந்தப்பட்டது. இப்போ இதற்குண்டான சரியான விடை என்னது? ஒலியியல். இதழியல்னா என்னது? ஜேர்னலிசம். மொழியியல்னா லிங்குவிஸ்டிக். ஊடகம்னா மீடியா. இதெல்லாமே தெரிஞ்சதான். அடுத்து 16வது கொஸ்டின் கலைச்சொற்களை அறிதல். பிளெயின். ஓகேவா, இதற்குண்டான சரியான விடை என்ன? சமவெளி. புதர் அப்படின்னா என்னது? ஷ்ரப் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுருமா? ஷ்ரப். ஓகே, ஷ்ரப். மலை முகடு அப்படின்னா பீக், ரிச்சு. ஓகே, மலை உச்சி பீக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பீக்கு, ரிச்சு. ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம். பள்ளத்தாக்கு. நம்மளுக்கு பிளெயின் அப்படின்றதுக்கு சமவெளியாக பள்ளத்தாக்கான்னு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். பள்ளத்தாக்குன்றது வேலின்றது தான் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ 16வது கொஸ்டின் பிளேன் அப்படின்றதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்து 17வது கொஸ்டின் கலைச்சொல் தேர்க. லெக்சிகன். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். லெக்சிகன் அப்படின்னா என்னது? பேரகராதி. பாருங்கள், அந்த கொஸ்டின் அப்படியே வருது. உருபன் அப்படின்னா மார்ஃபீம். ஒலியன் அப்படின்னா ஃபனீம். ஓகே, ஃபனட்டிக்ஸை வச்சு வரும் ஃபோனீம். ஓகே, அடுத்து ஒப்பிலக்கணம்ன்றது கம்பேரிட்டிவ் கிராமர். ஓகே, இது ஏற்கனவே வந்து அதே கொஸ்டின் தான். அடுத்து 18வது கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்க. லிட்ரஸின்னு என்னது? கல்வியறிவு. அடுத்து 19வது கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அன்றாடம் இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு பயன்படுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது என்னது? செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? செயற்கை நுண்ணறிவு. அடுத்து 20வது கொஸ்டின் கலைச்சொல்லியும் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சரல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? பண்பாட்டு கழகம். எல்லாமே பாருங்களேன், பண்பாட்டு. இது அகாடமி அப்படின்னா என்னது? ஒரு நிறுவனம், ஒரு குழுமம் அப்படின்னு தான் தோணும். இருந்தாலும் நம்ம தமிழ் கலைச்சொற்களில் அதற்கான உண்டான சரியான விடை என்னது? கழகம். பண்பாட்டு கழகம். கல்ச்சரல்னால் பண்பாடுன்னு தெரியும். அகாடமி அப்படின்றதுக்கு கழகம் அப்படின்றது மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 21வது கொஸ்டின் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ். ஓகே, ஹெரிட்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியம். ஓகே, இது நம்மளுக்கு ஏற்கனவே வந்துருச்சு. கலப்படம்னா அடல்டரேஷன். அடுத்து பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. கடற்பயணம்னா ஃபெர்ரிஸ். இதெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு. ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். அடுத்து இதை வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இந்தியாவில் வந்து இந்தியாவில் உலக பாரம்பரிய தினமாக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவா என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏப்ரல் 18 அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரிய தினம், பாரம்பரியம். ஓகே, அடுத்து சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க. அக்ரோனமி. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா உளவியல். ஓகே, நம்ம பாட்டணி அப்படின்னா பாட்டணினா தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா? அதே மாதிரியே வியல் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இங்கே பாருங்கள், பாட்டணி அப்படின்னா தாவரவியல். அதே மாதிரி அக்ரோ அப்படின்னா உழவு சார்ந்தது. ஆனால் நம்மளுக்கு எதுவும் டவுட் இருக்கும். வேளாண்மை என்னது? அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு மீனிங்கில் போயிடும். அக்ரோனமி அப்படின்னா உளவியல் அப்படின்றதான் சரியான விடை. அந்த லா என்ன வரும்னா உழவருக்கு வர்ற அந்த லா வரணும். அடுத்து 23வது கொஸ்டின் கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பார்க்கலாம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். ஓகே, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா செம்மொழி. அந்த மீனிங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம்னு என்னது? செம்மையான இலக்கியம். அப்போ கிளாசிக்கல் அப்படின்னா செம்மையான அப்படின்ற ஒரு மீனிங்கில் வருது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்ற அந்த சிறப்பை பெற்றது, செம்மொழி அந்தஸ்தை பெற்றது நம்ம தமிழ் மொழி தான். அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது
கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செம்மையான இலக்கியம், செவ்விலக்கியம் அப்படின்றது சரி. அடுத்து எபிக் லிட்ரேச்சர். ஓகே, எபிக் அப்படின்னா காப்பியம்னு அர்த்தம். ஓகே, அப்போ காப்பிய இலக்கியம் அப்படின்றது சரியான விடை. ஏன்சியன்றோட மீனிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பண்டைய. அப்போ பண்டைய இலக்கியம். ரீஜனல்னா வட்டார மொழிகள், ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா, வட்டார மொழிகள். அப்போ ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. எது மட்டும் சரியாக பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் டி, ரீஜனல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியன்றது மட்டும் சரியாக பொருந்திருக்கு. மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 24வது கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. இது என்னது? ப்ரொப்போசல். ஓகே, ப்ரொப்போசல் என்னது? கருத்து கேட்குறது, கருத்து கேட்கிறது. ஓகே, நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ தான் நாங்கள் வந்து ப்ரொப்போசல் அனுப்பியிருக்கோம், கருத்து கேட்பதற்காக அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துவோம். அப்போ ப்ரொப்போசல் அப்படின்னு என்னது? கருத்துரு. அடுத்து 25வது கொஸ்டினுக்கு, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. ஓகே, டெலிகேட். ஓகே, இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெலிகேட். ஓகே, டெலிகேட் அப்படின்னா இதோட மீனிங் புரிஞ்சது அப்படின்னா இதற்கான ஆன்சரை நம்ம பண்ணிடலாம். டெலிகேட் அப்படின்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நமக்கான பிரதிநிதிகள். இப்போ லோக்சபா, ராஜ்யசபா அதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான எம்பிஸ் இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவங்களாம் யார்? நம்மளை நம்மளை ரெப்ரசன்டேட் பண்ணி அங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு ஐநா சபையில் ஒரு மீட்டிங் நடக்கு அப்படின்னா இந்தியா சார்பாக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒருத்தர் போவார் இல்லையா, அவர் பேர் தான் என்னது? டெலிகேட். ஓகே, டெலிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவருக்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா பேராளர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அப்போ டெலிகேட்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதற்கான சரியான சொல் என்ன அப்படின்னா பேராளர். அடுத்து 26வது கொஸ்டின், அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் காணணும். காணொளி கூட்டம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோ கான்ஃபரன்ஸ், இது அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது மின்னணு சாதனம். மிசைல் அப்படின்னா ஏவுகணை. நாட்டிக்கல் மைல்ன்றது நம்மளும் நாட்டிக்கல் மைல், அதாவது கடலில் இருக்கிற அந்த ஒரு தொலைவை அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறதா என்னது? நாட்டிக்கல் மைல். ஓகே, அடுத்து 27வது கொஸ்டின், சம்மன். ஓகே, சம்மன் எதுக்கு அனுப்புவாங்க? அழைப்பானை. இப்போ காவல்துறையிலேருந்து ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை ஆஜராகிறதுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ சம்மன் அப்படின்றதுக்கு சரியான விடை அழைப்பானை, ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 28வது கொஸ்டின், அலுவல் சார்ந்த சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பார்க்கலாம். எபிக் லிட்ரேச்சர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எபிக் அப்படின்னா என்னது? காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ காப்பிய இலக்கியம். கேவ் டெம்பிள். ஓகே, கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். குகை, கேவ்னாலே நம்மளுக்கு என்னது? குகை அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை கோயில்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ட்ரெஸ்ஸரி அப்படின்றதுக்கு கருவூலம்ன்றது சரியான விடையாக தான் கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்டோன் என்னது? நடுகள். ஓகே, சங்க காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தியாகம் புரிந்தவர்களுக்கு என்ன வைப்பாங்க? அவர்கள் நினைவாக வைக்கிறதா என்னது? நடுகள். ஓகேவா, அதுக்கு பேர் என்னதுன்னா ஹீரோ ஸ்டோன். ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான இணை ஆப்ஷன் சி, ட்ரெஸரி, கருவூலம் மட்டும் சரியாக கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைய தேர்விற்கான எல்லா கொஸ்டின்ஸுக்கும் சரியான விடையை நம்ம பார்த்தாச்சு. விடாமுயற்சியோடு தொடர்ந்து படிங்க, வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக.